கடமையில் கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய புத்தாண்டு சாதகமான பலனை கொடுக்குமா இல்லை பாதகமாக அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2025 சனி, குரு, ராகு மற்றும் கேது போன்ற முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்கிறது. இந்த கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் சிறப்பான ஆண்டாக இருக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சனி பகவான் சாதகமற்ற நிலைக்கு மாறுகிறார். இதே போன்று ராகுவின் தாக்கமும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கும். கடந்த ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நிதி நிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். செலவுகள் எல்லாமே அதிகரிக்கும். அதனால் சுப செலவுகளாக மாற்றுறது நல்லது. கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். கூடுமான வரை கடன் வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தேவைக்கேற்ப மட்டுமே கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்துறது ரொம்ப நல்லது. இந்த ஆண்டை பொறுத்தளவில் மார்ச் மாதம் வரையில் சனி சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். மார்ச் 29ஆம் தேதி தான் சனி பயிற்சி ஆகிறார். இந்த நிலையில் அதன் பிறகு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் கூட குருவும் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வயிறு, இடுப்பு, முதுகு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமண வயசில் இருக்கவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா, திருமண வயதை எட்டிய ஜோடிகளுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தை இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நடக்கும். சிலருக்கு காதல் திருமணமும் நடக்கும். முதல் பகுதி நடக்கவில்லை அப்படின்னா பிற்பகுதியில் தட தாமதமாக இருக்கும். திருமண விஷயத்தில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. காதல் திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தளவில் கடகராசியினருக்கு காதல் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது சனியோட தாக்கத்தால் காதல் வாழ்க்கையில் சலசலப்பு இருந்திருக்கலாம். இனி அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்க. 2025ஆம் ஆண்டு மார்ச் 29 சனி பயிற்சி நடக்க இருக்குது. இது கடகராசிக்கு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பானதாகவும் இருக்கும். நீங்கள் இந்த புத்தாண்டு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கும் இருக்குதுங்க. நிலம், வீடு, கட்டிடம் வாங்கும் யோகம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. சனி மற்றும் குரு உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால இந்த யோகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கடக ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் இந்த புத்தாண்டு குடும்ப விஷயத்தில் சாதகமற்ற பலனை தருதுங்க. சனியோட 2ஆம் இடத்து பார்வை பலன் குடும்ப உறவுகளுக்கிடையே தாக்கத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் பேசும் விதம் சற்று கடுமையாக இருக்கலாம். இது உங்களையும் உங்களது உறவினர்களையும் பாதிக்கலாம். வருடத்தில் நடுப்பகுதியில் ராகு கேதோட தாக்கம் காரணமாக குடும்ப உறவுகளுக்கு இடையே பிரிவு கூட ஏற்படுத்தலாங்க. பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த ஆண்டு முடிவு கிடைக்குங்க. இலக்கை நோக்கி பயணம் செய்வீங்க. இதற்காக கடினமாகவும் உழைப்பீங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பான ஆண்டாக இருக்குங்க. குருவோட பயிற்சி காரணமாக சக ஊழியரும் மற்ற அலுவலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரியும் உங்களுக்கு எதிராக நடக்கலாங்க. வேலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்குங்க. எந்த சூழலையுமே தைரியமாக கையாளக்கூடிய நீங்கள் ஒரு பக்குவத்தோட மேற்கொள்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்தளவில் சிறப்பானதாக இருக்கும். கடந்த ஆண்டை விட சிறப்பான பலனையும் தரும். வியாபாரத்தில் பொறுத்தவரை எந்த முடிவையுமே கவனமாக எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது. மார்ச் மாதம் வர வேலை மற்றும் வியாபாரத்தில் பிரச்சனை தென்படும். இருந்தாலும் தடை தாமதம் இருக்காது. கடினமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருப்பவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. இந்த வருடத்தை பொறுத்தவரையில் கடகராசிக்கு கல்வியை பொறுத்தவரை சிறப்பான ஆண்டாக இருக்குங்க. ஆண்டோட தொடக்கத்தில் குரு பார்க்கும் இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. அதன் பிறகு குருவோட பயிற்சி காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும்.
ராகு மற்றும் கேதுவோட பயிற்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க. இதனால் மாணவர்களுக்கு படிப்பில் இருக்க கவனம் சிதறக்கூடும். மொத்தத்தில் இந்த ஆண்டு படிப்பில் சிறப்பான பலனை தரும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் மகான்கள் முனிவர்களுக்கு சேவை செய்யணுங்க. நாள்தோறும் நெற்றியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்கணும். ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போய் எண்ணெய் போட்டு விளக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.